இன்றைக்கி நாம் ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப ஈஸியாகவும் ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை செய்ய தேஜு ஃபிஷ் ஃப்ரை மசாலா எடுத்துக்கிறோம். அதோட கொஞ்சமாக மைதா மாவு ஆட் பண்ணணும். அடுத்து காரத்துக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணணும். லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மசாலாவை கலக்க ஆரம்பிக்கலாம். நல்ல மசாலாவை வாட்டரோட மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மெத்தடில் நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை மசாலா செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும், ஒரு பேஸ்ட் பதத்தில் வரணும். அப்போ தான் ஃபிஷ்ஷில் அந்த மசாலா நல்லா பிடிக்கும். இப்போ ஃபிஷ்ஷை நம்ம சேர்த்து நல்லா மசாலாவை ஃபிஷ்ஷை தடவிக்கலாம். இங்கே பாருங்கள், மீனோட நல்லா மசாலாவை தடவி விடணும். நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் ஃபிஷ் ஃப்ரை செய்யும்போது உங்களுக்கு நீங்கள் வெயிலில் ஃபிஷ்ஷை காய் வைக்கணுங்கிற அவசியமே இல்லை. மசாலாவை ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு ஆயிலில் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை வரும். இங்கே பாருங்கள், இந்த மசாலா ஒரு 5 நிமிஷம் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வெயிட் பண்ணால் போதும். அடுத்து எண்ணெயில் போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஃபிஷ் ஃப்ரை மசாலாவை ஊற வச்சு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வானிலையில் எண்ணெயை ஊற்றி ஃபிஷ் ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சி நம்ம மீன் ஆட் பண்ணிக்கலாம். மீன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கரண்டி போடக்கூடாது, கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுணும். நீங்கள் அப்படியே கரண்டி போட்டு திருப்பினீங்கன்னா வானிலையில் ஒட்டிக்கும். பாருங்கள், நம்ம பண்ணியிருக்கிற மசாலா மெத்தட் வந்துட்டு ஒரு சொட்டு கூட எண்ணெயில் தனியாக பிரிஞ்சு வரலை. மசாலா மீனோட நல்லா ஒட்டிருக்கு. உங்களுக்கு ஆயிலை பார்த்தாலே தெரியும். பாருங்கள், இப்போ 5 நிமிஷம் அப்படியே விட்டு இப்போ திருப்பி எடுத்துக்கலாம். அப்படியே ஆயிலை வேக விடுங்க. இதில் நீங்கள் மீன் ஃப்ரை செஞ்சு பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. மீனோட மசாலா நல்லா ஒட்டி சூப்பராக இருக்கும். உங்களுக்கு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் செம்மையாக இருக்கும். இப்போ பாருங்கள், மீன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஃபிஷ் ஃப்ரை எடுக்க போகிறோம். நல்லா பாருங்கள், கிறிஸ்பியான ஃபிஷ் ஃப்ரை ரெடி. இங்கே பாருங்கள், அருமையான மீன் ஃப்ரை ரெடி. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. அப்புறம் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, சட்டுன்னு போய் மீன் எடுத்து ஃபிஷ் ஃப்ரையை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.